எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வாரோட காப்பிடல் பதிகத்துல 9வது பாட்டு. பெரியாழ்வார் எழுதிய காப்பிடல் பதிகத்துல 9வது பாட்டு. பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. இருக்கோடு நீர் சங்கினில் கொண்டிட்டு எழில்மறையோர் வந்து நின்றார். தருக்கேல் நம்பி சந்தியில் தாய் சொல்லு கேளாய் சில நாள். திருக்காப்பு நானுனை சூட்ட பேசுடை வெள்ளரை நின்றாய். உருக்காட்டும் அந்திம விளக்கு ஒளி கொள்ள ஏற்றுகேன் வாராய். இது பாடல். இது பாருங்க, அந்த காலத்திலேயே இவங்கெல்லாம் தமிழ் வளர்க்குறேன்னாங்களே, அந்த காலத்தில் திருவாய்மொழி பாருங்க, 4000 பாட்டுலையும் சமஸ்கிருத எழுத்தே கிடையாது. எல்லாத்துக்கும் வேற தமிழ் இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள. இவங்க இப்போ முன்னாடி ரங்கநாதன் அரங்கநாதன் எழுதுவாங்க. அது மாதிரி பல தமிழ் சொற்களுக்கு வந்து முன்னாடி தமிழ் ஒரு எழுத்து சேர்த்துப்பாங்க. அந்த காலத்திலேயே சேர்த்துருக்காங்க பாருங்க. ரிக்வேதன்றதை இருக்குன்னு மாற்றிருக்காங்க. அது சொல்லியிருக்காரு பாருங்க. இவன் பெரியாழ்வார் இது மட்டும் இல்லை, பெரிய புராணத்தில் திருவிளையாடல் புராணத்துல 63 நாயன்மார்கள் பாடின பாடல்கள்லையும் அப்படிதான் இருக்கும். எதுவும் வந்து சமஸ்கிருதம் கலந்துருக்காது. பெரிய விசேஷம். தமிழை வளர்த்ததுன்னா இவங்க தான் வளர்த்துருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அவங்க எதிர்க்கிற தமிழுக்கெல்லாம் என்ன ஈடு? இதெல்லாம் ஈடே கிடையாது பாருங்க. ஒரு எழுத்து கூட சேராமல் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு எழுத்து கூட சமஸ்கிருதம் கலக்காது. அந்த காலத்தில் சமஸ்கிருதம் ஆட்சி ஒரு மாதிரி நல்ல பவரில் இருந்த நேரம் சமஸ்கிருதம். அந்த நேரத்திலேயே தமிழ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இருக்கோடுன்னா ரிக்வேதம். நீர் சங்கினில் கொண்டிட்டு ரிக்வேதத்தை சொல்லும்போது அந்த சங்கத்திலிருந்து நீர் தார வைக்கிறதுக்கு நீர் விடுவாங்க. அதுக்கு சொல்றார், இருக்கோடு நீர் சங்கினில் கொண்டிட்டு அந்த சங்கில தண்ணியை கொண்டு ரிக்வேதத்தையும் சொல்லிட்டு எழில்மறையோர் வந்து நின்றார். எழில்ன்றது இந்த இடத்துல அழகுன்றது கிடையாது, தூயன்னு அர்த்தம். தூய அப்படின்னு நம்ம அது மாதிரி எடுத்துக்கணும், ட்ரூன்னு எடுத்துக்கணும். தூய உண்மையான அப்படின்ற மாதிரி. எழில் மறையோர்னா அந்தணர்கள். அந்த காலத்துல தூய அந்தணர்கள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு பார்த்துக்கோ. இப்போ போலி இருந்திருக்காங்க, தெரியல, நமக்கு தெரியல. போலின்னா என்ன, இதையெல்லாம் கடைபிடிக்காமல் இருந்தவங்களும் இருந்திருக்காங்க. அதனால கடைபிடிக்கிறவங்களும் எழில்மறையோர்னு சொல்றாரு. எழில்மறையோர்ன்றது வந்து தூய அந்தணர்கள் வந்து நிற்கிறாங்க. ஒன்னை கூப்பிடுறதுக்கு வந்து நிற்கிறாங்க. எல்லாம் நீ உனக்கு காப்பிடுறத பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க. தருக்கேல் நம்பி. தருக்குன்னா கர்வம். ஏல் நம்பி. தருக்கேல் நம்பின்னா கர்வம் கொள்ளாதேன்னு அர்த்தம். ஏல்னா அடையாதே. ஏல்ன்றது வந்து அடைதல். தருக்கேல் கர்வம் கொள்ளாதே. நம்பின்னா எங்களுக்கு நம்பிக்கையுரியவனே, எங்கள் நாயகனேன்னு அர்த்தம். நீங்கள் வந்து உனக்கு வந்து எல்லாரும் நல்ல சான்றோர்கள்லாம் வேதம் படித்து தூய அந்தணர்கள்லாம் வந்து இருக்கிற கையில் வச்சுட்டு நிற்கிறா. எதில் வந்து நிற்கிறா, சங்கில் தண்ணி வச்சுட்டு நிற்கிறா. உனக்கு நீ காப்பிடும்போது உனக்கு பாட்டு சொல்றதுக்கு, உனக்கு வேதம் படிக்கிறதுக்கு வந்து நிற்கிறான்னு உனக்கு கர்வம் வச்சுக்காத, கர்வம் கொள்ளாத. தாய் தானே சொல்லுவா, ரொம்ப கர்வமா பண்ணாத, எங்களுக்கெல்லாம் நீ நம்பிக்கை இருந்தாலும் உனக்கு அந்த கர்வம் கூடாது அப்படின்றா. தருக்கேல் நம்பி சந்தியில் நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள். இதுக்காக தான் அந்த கர்வன்றா. சந்தியில் 4 மூலையில் நின்றுட்டு அம்மா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறது. இது குழந்தைகளை அம்மா சொல்ற ஒவ்வொரு இதுவாக தான். குழந்தைகளுக்கு அம்மாவுக்கு நடக்கிற சம்பாஷணைகள் வந்து ரொம்ப விசேஷம். அது நீங்கள் அம்மாவை குழந்தையாகவே மாறுறதும், குழந்தை அம்மாவை மாறி பெரியவா மாதிரி குழந்தை பேசுறதும், குழந்தை மாதிரி பெரியவா பேசுறதும், அம்மா பேசுறதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது அவங்க 2 பேரையும் தனியாக விட்டு அவங்க 2 பேரையும் பேச விட்டு பார்க்கணும். அப்போ நீங்கள் மறைஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் அது என்னன்றது. அதுதான் சொல்கிறீங்க. சந்தியில் நின்று தாய் சொல்லு கொள்ளாய் நல்ல நாள். இப்போ நடுசந்தியில் 4 மூலை ரோட்டில் நின்றுக்கிற, கூப்பிட்டா வரமாட்டேங்கிற. நான் எத்தனையோ தடவை கூப்பிட்றேன், வா இங்கே வா இது காப்பிட்டுக்கோ அப்படின்னு. அதுக்கு நீ வரமாட்டேங்கிறேன், நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்ற. திருக்காப்பு நான் உனை சாத்த, உனக்கு நான் காப்பு எடுக்கிறதுக்கு தேசுடை வெள்ளரை நின்ற. தேசுன்னா இந்த இடத்துல பாருங்க, தேசுன்னா தேஜஸ்னா தெரியும் இல்லையா, ஒரு பிரகாசம். அதான் தேசுடை வெள்ளரை என்ற. அந்த வெள்ளரை திருவள்ளரையே பெருமாளை பார்த்தாலே ஒரு அப்படியே பிரகாசமாக இருக்கும். அவங்க அது உண்மையும் அதுதான். ரங்கநாதன் போனப்போ திருவள்ளரை பெருமாளை பார்க்கும்போது அப்படியே அலங்காரம் அப்படியே நமக்கு பார்த்த உடனே ஒரு ஒளி தெரியும் பெருமாள்கிட்ட. அதை தான் சொல்கிறாருங்க.
திருக்காப்பு ராணுவ சாத்த உன்னை நான் திருக்காப்பு சாத்தணும் தேசுடைய வல்லரை என்றாய். பிரகாசமாக திருவள்ளைகளில் போய் நின்றுட்டு இருக்கியே வான்னு கூப்பிட்றா. தேசுடைய வல்லரை என்றாய். உருக்காட்டும் அந்திம விளக்கு. உருக்காட்டும் அந்திம விளக்குன்னா நம்ம உருவத்தை காட்டுறேன். அந்திம விளக்குன்னா சாயந்தரத்தில் ஏற்றுற விளக்கு. சாயந்தரம் இருட்டி போச்சுன்னா நம்ம உருவம் தெரியாது இல்லையா? அந்த விளக்கை ஏற்றுற அப்புறம் தான் அந்த உருவம் தெரியும். அதனால தான் அதை உருக்காட்டும் அந்திம விளக்குன்னு சொல்கிறார். நம்ம உருவத்தை திருப்பி நம்மளுக்கு காட்டக்கூடிய சாயந்தரத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு. சூரியன் இருந்ததுன்னா சூரிய வெளிச்சத்தில் நம்ம உருவம் தெரியும். இல்லாட்டா இருட்டாயிடும் இல்லையா? தெரியாது. அதனால் நம்ம உருவம் தெரியறதுக்காக ஏற்றுற விளக்கு உருக்காட்டும் அந்திம விளக்கு. ஒளிகொள்ள அதை ஏற்றுற போது ஒளி வருது இல்லையா? அந்த ஒளிகளில் ஏற்றுகிறேன், அதை ஏற்றுறேன் வா அப்படின்னு கூப்பிட்றா. அப்படின்னா என்னத்தை காப்பிடுறதுக்கு வரணும். சீக்கிரம் வா, காப்பிட்டுக்கிறதுக்கு வா. நான் சாயந்தரம் விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஏற்றி வச்சுக்கிறேன், நீ வா, வந்தவுடனே காப்பிடணும், சீக்கிரம் வா, தெருவில் போய் நிற்காதுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, வேதங்களை சொல்லிட்டு தங்களுக்கு தண்ணி வச்சுட்டு தூய அந்த வெளியில் காத்துட்டுருக்காங்க உன்னுடைய காப்பிடலை பார்க்கறதுக்கு. நீ அதுக்காக எல்லாரும் காத்துட்டுருக்காங்கன்றதுக்காக கர்வம் கொள்ளாத. தெருவில் நின்றுட்டு நான் சொல்கிறத கேட்க 4 மூணு சந்திப்பில் நின்றுட்டு நான் சொல்கிறத கேட்குறதே கிடையாது. பிரகாசமான திருவள்ளுவர் கோவில் குளிக்கொண்டுள்ள எம்பெருமானே, பொழுது இருட்டி போச்சு, ஒளி தரும் நம்ம உருவத்தை காட்டக்கூடிய விளக்கை ஏற்ற வேண்டும். நீ காப்பு கட்டிக்கிறதுக்கு வா, காப்பிட வாராய் கூப்பிடுறார். இதுதான் இந்த பெரியார் இதுலேயும் 2வது இதில் காப்பிடல் பதிகத்தில் 9வது பாசுரம். நாளைக்கு பல சுருதிப்பாடு 10வது பாடலை சந்திப்போம், கேட்போம். தேங்க்யூ.